வணக்கம். முக்கிய செய்திகள். மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி 2025 நிறைவு விழா முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அறிவியல் மாதிரிகள் வடிவமைப்பதில் மாநில மற்றும் மாவட்ட அளவில் பரிசுகளை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சுழற்கேடயங்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார். முன்னதாக மாணவ மாணவிகள் உருவாக்கிய அறிவியல் மாதிரிகளை பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர் அவர்களுடன் கலந்துரையாடி அறிவியல் சார்ந்த முயற்சிகளை பாராட்டினார். தொடர்ந்து நடைபெற்ற கலந்துரையாடலில் மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு விரிவாகவும் தெளிவாகவும் விளக்கமளித்து உரையாற்றினார். நிறைவாக பள்ளி மாணவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து மதிய உணவு உண்டது நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பை சேர்த்தது. புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் மற்றும் கௌரவ உணவு பங்கீட்டு அட்டை பெற்றவர்களை தவிர பிற அனைத்து உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கும் இலவச பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி இலவச பொங்கல் பரிசு தொகுப்பாக 4 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சமையல் எண்ணெய், 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பச்சை பருப்பு மற்றும் 300 மில்லி பான்லே நெய் ஆகிய 5 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதிக்குட்பட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நியாய விலை கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தானாம்பாளையம் மற்றும் டிஎன் பாளையம் பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு நேரில் சென்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி பாஜக நிர்வாகிகள் ஞானசேகர், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், நாகமுத்து, என்ஆர் காங்கிரஸ் தொகுதி செயலாளர் திருமால், பல்லவரசன், சேகர், டிஎன் பாளையம் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி மனோகர், சுகாதியா மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மைய பகுதியில் அமைந்துள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் பல்துறை அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த அறிவியல் கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய 650க்கும் மேற்பட்ட அறிவியல் மற்றும் பல்துறை காட்சி படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. அனைத்து துறைகளின் சிறப்புகளையும் எடுத்துரைக்கும் வகையில் மாணவர்கள் தங்களின் படைப்புகளை சிந்தனைமிக்க முறையில் வடிவமைத்திருந்தனர். தமிழ் மற்றும் ஆங்கிலம், இலக்கியம், அறிவியல், விஞ்ஞானம், கணிதம், வரலாற்றின் முக்கிய தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதனுடன் பிளானட்டோரியம், மூன் வாக், 3D ஷோ போன்ற சிறப்பு அம்சங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு பார்வையாளர்களுக்கு அறிவூட்டலோடு மகிழ்ச்சியையும் அளிக்கும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த கண்காட்சியை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மாணவர்களிடம் அவர்களது படைப்புகள் குறித்து கேட்டறிந்து பாராட்டினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தாளாளர் மணிமேகலை கண்ணையன், பள்ளி தலைவர் மது கண்ணையன், நிர்வாக இயக்குனர் மான்சிகா, கல்வி இயக்குனர் சுருளிநாதன், பள்ளி முதல்வர் கணேசன் உள்ளிட்ட பள்ளி நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். குறிப்பாக கடலில் புதைந்த பூம்புகாரை நினைவுபடுத்தும் வகையில் தமிழ்துறை சார்பில் காட்சிப்படுத்தப்பட்ட கடலில் புதைந்த பூம்புகார் என்ற சிறப்பு படைப்பு பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. Sir?
மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி வழிகாட்டுதலின்படி தட்டாஞ்சாவடி தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், உயிர்காக்கும் இரத்த தான முகாம்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக சேவைகளை தொடர்ந்து செய்து வரும் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்கமுடையான்பட்டு பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் பரிசுப் பொருட்களை வழங்கினார். புது வன்னியர் வீதி, உடையார் வீதி, காமன் கோவில் வீதி, பழைய வன்னியர் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களுடன் கேலண்டர் மற்றும் பரிசுப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்வில் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்களான அன்பழகன், தணிகாசலம், கணேஷ், மாறன், அற்புதம், புகழ், ரவி, சரவணன், கார்த்திக், சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பாக்கமுடையான்பட்டு பகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்கள் உடனிருந்தனர். இங்க பாருங்க, அப்படியே பாடி இங்க பாருங்க, இங்க பாருங்க. பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் நகர குடிநீர் பிரிவு உட்கோட்டம் சார்பில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் ரூபாய் 79,51,00,000 மதிப்பிலான சாலை அமைப்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. முருங்கப்பாக்கம், அங்காளம்மன் நகர் மற்றும் அரவிந்த நகர் பகுதிகளில் புதிய சாலை அமைப்பதற்காக சுமார் 40 லட்சம் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான பணியாணை பெறப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. இதேபோல் முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள கோவிந்தராஜ், வரதராச நகர் மற்றும் சிவசக்தி நகர் ஆகிய இடங்களில் உள்ள தார் சாலைகளை மறுசீரமைத்து மேம்படுத்துவதற்காக சுமார் 39 லட்சம் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான பணியாணை பெற்று பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த இரு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர்கள் தேவி பாரதி, நிஷா, ஈஸ்வரி மற்றும் அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இத்திட்டங்களின் மூலம் முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள கோவிந்தராஜா நகர், வசந்தராசு நகர் மற்றும் சிவசக்தி நகரை சேர்ந்த சுமார் 2500 பொதுமக்கள் நேரடியாக பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. சுவாமி விவேகானந்தரின் 163வது பிறந்த நாளை முன்னிட்டு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் புதுச்சேரி நகர பிரிவும் கேலோ பாரத் புதுச்சேரி நகர பிரிவும் இணைந்து புதுச்சேரியில் பெண்களுக்கான தற்காப்பு கலைப்பயிற்சி முகாமை நடத்தினர். இந்த பயிற்சி முகாமில் புதுச்சேரியின் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தற்காப்பு திறன்களை பெற்றனர். நிகழ்ச்சியில் ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலத்தின் நிறுவனர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் ஜோதி செந்தில் கண்ணன் கலந்து கொண்டு பெண்களுக்கான தற்காப்பு கலையின் முக்கியத்துவம் மற்றும் அவசியமான நுட்பங்களை விளக்கி பயிற்றுவித்தார். டாக்டர் ஜோதி செந்தில் கண்ணன் தற்காப்பு கலை வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, ஒரு உயரிய கலையின் வடிவமாகும். பெண்களின் தன்னம்பிக்கை, ஒழுக்கம், துணிச்சல் மற்றும் மன உறுதி ஆகியவற்றை வளர்க்கும் சிறந்த பயிற்சியாகும் என்று எடுத்துரைத்தார். மலேசிய நாட்டின் மத்திய அமைச்சர் YB டத்தோ சிவனேசன், ஆச்சலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் பவானி மற்றும் வசந்தி ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர். நிகழ்ச்சி நகர செயலாளர் கிருஷ்ணா, நகர இணை செயலாளர் அனுப்பிரியா, வெளியனூர் செயலாளர் விமலா, நகர துணைத் தலைவர் டாக்டர் உதயா சூரியன் மற்றும் கேலோ பாரத் புதுச்சேரி நகர பிரமுகர் டாக்டர் தனலட்சுமி ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. பெண்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் தற்காப்பு திறனை வழங்கும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த பயிற்சி முகாம் அனைவரின் பாராட்டையும் பெற்றது. புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து சின்னாபின்னமாகியுள்ளது. இதனால்தான் கொலை நகரம், போதை நகரமாக புதுச்சேரி மாறிவிட்டது என தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்தோம். தற்போது கஞ்சா விற்பனை எங்கும் நடக்கிறது. பள்ளி, கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்கப்படுகிறது. காவல்துறைக்கு கஞ்சா எங்கிருந்து வருகிறது, எங்கு விற்கப்படுகிறது என தெரியும். ஆனால் மாமூல் தருவதால் போலீசார் இதை கண்டுகொள்வதில்லை. தவளக்குப்பத்தில் கஞ்சா போதையில் மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது.
இதனால் புதுச்சேரி நகரம் கஞ்சா நகரமாக மாறியுள்ளது. தமிழகத்தில் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் என்றார். பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 5,000 தரப்போவதாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக நாடகம் ஆடுகிறது. இதற்கான கோப்பு திருப்பி அனுப்பப்பட்டு விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இங்கு வேலையில்லாமல் பலர் கஷ்டப்படுகின்றனர். இதனால் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 10,000 வழங்க வேண்டும். தேர்தல் காலம் என்பதால் மக்கள் ஓட்டுகளை ஏமாற்றி பெற பாஜக எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் கொடுக்க முன்வரும் என்றும் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். அந்த இவி டிரான்ஸ் கம்பெனிக்கு இவர்கள் கான்ட்ராக்ட் கொடுத்தார்களே, அவர்களுக்கு கீழ்குத்தகை கொடுப்பதற்கு அதிகாரம் உண்டா இல்லையா? இதில் மிகப்பெரிய அளவில் பணம் கைமாறி இருக்கிறது. அங்கே பிஆர்டிசியில நம்முடைய தொழிலாளிகள் டிரைவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார். அவர்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஏற்கனவே 2 மாசம் அந்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கப்படவில்லை. அங்க பணிபுரிய சம்பளம் தொழிலாளி கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த கான்ட்ராக்டருக்கு பஸ்ஸையும் கொடுத்து 25 பஸ் எலக்ட்ரிக் பஸ் கொடுத்து கிலோமீட்டருக்கு 65 ரூபாய் கொடுத்து இந்த அரசு அவர்களுக்கு சலுகை செய்கிறது. அதற்கு கையூட்டு பெறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நேற்று போராட்டம் பண்ணிக்கிறாங்க அந்த டிரைவர்லாம். எங்க கிட்ட 21,000 ரூபாய் சம்பளம் பேசி எங்க பணத்தை பிடிச்சி 17,000 தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. மீதி பணம் நாங்க உங்களுக்கு பிஎஃப் கட்டுறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதையும் கட்டல அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் நடத்துறாங்க. சம்பள உயர்வு மற்ற 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 நிறுவனத்து போல எங்களுக்கு உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. இது ஆரம்பிச்சு 4 மாசம் ஆகுது. இது மக்களுக்கு பயன்படுற திட்டம். இதுல நஷ்டத்தை பார்க்க கூடாது. அதாவது பேருந்து நடத்துதல்ல, இது பொதுமக்களுக்கான திட்டம். அதுல அரசாங்கம் லாப நஷ்டத்தை பார்க்கவே கூடாது. இவங்க என்ன செய்யணும்? இது மக்களுக்கு சுலபமா கிராம பகுதி மக்கள் தங்களுடைய ஊருக்கு செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கு நஷ்டம் வந்தாலும் அரசாங்கமே இதை நடத்தணும். பிஆர்டிசியே இதை நடத்தணும். தனியார் கொள்ளையடிக்க வைத்துவிட்டு அதற்கு கையூட்டு பெற்றுக் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஊழல் இதில் நடந்திருக்கிறது. இந்த ஊழல் சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் விசாரணை செய்ய வேண்டும். அதற்காக துணைநிலை ஆளுநருக்கு நான் கடிதம் எழுதுறேன். புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள சுல்தான்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுத உள்ள சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மோகன் தலைமை தாங்கினார். வேதியியல் விரிவுரையாளர் நிர்மலா வரவேற்புரையாற்றினார். கருத்தரங்கில் கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் முரளி கலந்து கொண்டு வேதியியல் பாடத்தில் எழும் சந்தேகங்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் என்ற தலைப்பில் திரை இசை பாடல்கள் மெட்டில் பாடம் நடத்தி மாணவிகளின் ஐயங்களை எளிமையாக விளக்கினார். இதில் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர். இந்த கருத்தரங்கில் 12ஆம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி குறித்து மாணவிகள் கூறுகையில், இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் பொதுத் தேர்வை எழுத அதிக உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் அளிப்பதாகவும் தெரிவித்தனர். முன்னதாக கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் முரளிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மோகன் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார். நிகழ்ச்சியின் நிறைவாக கணித விரிவுரையாளர் அனுசயா நன்றி கூறினார். Number 24 and 29. From the atomic number 24, its electronic configuration and then 18, 3, 5, 4, 3. ஆச்சாரியா கல்வி குழுமம் மற்றும் ஹீரோஸ் இனோவேஷன் வெஞ்சர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இணைந்து ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இந்தியாவின் முன்னோடி நெறிமுறை மற்றும்
இமர்சிவ் டெக்னாலஜி மையத்தை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தம் கல்வித்துறையில் முற்போக்கான தொழில்நுட்ப நெறிமுறைகளை இணைக்கும் முக்கியமான முன்னேற்றமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இதன் மூலம் ஆச்சாரிய பொறியியல் கல்லூரி இந்தியாவின் முதல் AI ஒருங்கிணைந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக மாறுவதற்கான முக்கிய அடியை எடுத்துள்ளது. இந்த முயற்சியின் கீழ் எமர்சிவ் AI மாதிரிகள், அதிநவீன விஷுவல் ப்ரொடக்ஷன் ஆய்வகங்கள் உள்ளிட்ட தொழில்துறையை அடிப்படையாக கொண்ட பயிற்சி திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் மாணவர்களுக்கு AI பயன்பாடுகள் மற்றும் இமர்சிவ் தொழில்நுட்பங்களின் செயல்முறை அடிப்படையிலான பயிற்சி அனுபவம் வழங்கப்பட்டு வேகமாக மாறிவரும் தொழில்நுட்பத் துறையின் தேவைகளுக்கு ஏற்ப மாணவர்கள் தயாராக்கப்படுவார்கள். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆச்சாரிய கல்விக் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் அரவிந்தன் முன்னிலையில் நடைபெற்றது. பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம், இந்தியாவில் 21 மாநிலங்களில் பாஜக நேரடியாகவும் கூட்டணியாகவும் ஆட்சி அமைத்து வருகிறது. அவருடைய ராகுல் காந்தி தான் அமுல் பேபி. அவருடைய சிறுபிள்ளைத்தனத்தால் அனைத்து மக்களும் ஒதுக்கி வைக்கிறார்கள். எனவே முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காழ்ப்புணர்ச்சி அரசியல் செய்யாமல் மக்கள் நலம் சார்ந்த அரசியல் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ராகுல் காந்தி அதிகாரத்தில் வந்தால் வெனிசுலா நாட்டில் என்ன ஏற்பட்டதோ அதுதான் இந்தியா எதிர்கொள்ள வேண்டும். இவர்கள் போன்றவர்களை புறம் தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மிக சிறப்பான முறையிலே ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஏறக்குறைய 216 108 108 என்ற 2 பிரிவுகளாக, அதாவது பெரிய தொகுதியா இருந்தா டிஸ்டன்ஸ்ல இருந்தா கூட 108 108 என்ற மாதிரி போட்டு அனைத்து பகுதிகளிலும் ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட மகிழா தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு மிக சிறப்பான ஒரு விழா ஏற்பாடாக செய்யப்பட்டிருக்கிறது. அது 11ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ஏறக்குறைய 14ஆம் தேதி வரை 15ஆம் தேதி வரை கூட மாநிலத்தினுடைய அனைத்து பகுதியிலேயே மிகச் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அனைவரும் புத்தாடை அணிந்து, புது பானையிட்டு, புது பச்சடி செய்து மிகச் சிறப்பாக அந்தந்த பகுதியிலே இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை மட்டுமல்லாம அதனுடைய தொன்மையும் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்பதை முன்னெடுத்து உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி இதை ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்தந்த பகுதியில் உள்ள மகிழா தலைவிகள் அந்த பகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களோடு கலந்து, அங்களுடைய கட்சி நிர்வாகிகளோடு கலந்து அனைவரும் புத்தாடை அணிந்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. காரைக்கால் அடுத்த காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் உலக நன்மை வேண்டி ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மனுக்கு பால்குடம் எடுக்கும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற பால்குட திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மற்றும் குழந்தைகள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த திருவிழாவில் அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக விநாயகர் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட பால்குட ஊர்வலம் மீனவ கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக காரைக்கால் மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மீனவர்களை காக்கும் கடல் அன்னைக்கு கடலில் பால் ஊற்றி கடல் அன்னையை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, கோட்டுச்சேரி மேடு உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டனர்.
தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்கமுடையன்பட்டு குபேர் வீதி அருகே அமைந்துள்ள பெரிய வண்ணான்குளம் பராமரிப்பின்றி முள் செடிகள் அடர்ந்து வளர்ந்து அசுத்தமான நீர் தேங்கி மோசமான நிலையில் உள்ளது. இந்த குளத்தின் நிலையை நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது அப்பகுதி பொதுமக்கள் இந்த குளத்தில் கொசுக்கள் அதிகமாகவும் பாம்புகள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வசிப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் இருப்பதாக தெரிவித்து உடனடியாக குளத்தை சீரமைத்து தருமாறு கோரிக்கை வைத்தனர். இதற்கு பதிலளித்த விநாயகம் நகராட்சி அதிகாரிகளுடன் பேசி விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். அங்க பாருங்க, அங்க பார்த்து சொல்லுங்க, அங்க பார்த்து சொல்லுங்க. நீ அங்க நில்லுப்பா, அங்க நில்லு. இருங்க, அப்படியே அங்கே இல்லை, அங்கே இல்லை. புகழ உள்ள போயிடு, நில்லு. இது நியூஸா வரும் இன்னைக்கு. வில்லியனூர் அடுத்த சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில இலக்கிய விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு பள்ளி நிர்வாகியும் சுயநிதி தனியார் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளருமான டாக்டர் ராம சிவராமன் தலைமையேற்று தலைமை உரையாற்றினார். கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். மேலும் ஆங்கில இலக்கியங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். விழாவில் பள்ளியின் நிறுவனர் அஞ்சலாட்சி முன்னிலை வகித்தார். பள்ளியின் முதல்வர் சாந்தி பிரகாஷ் விழாவிற்கான நோக்க உரையை ஆற்றினார். இதனையடுத்து 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் ஆங்கில இலக்கியம் குறித்து பல்சுவை நிகழ்ச்சிகளை வழங்கினர். இதில் வரவேற்புரை நடனம், ஹோசியா நடனம் உள்ளிட்ட ஆங்கில நடனங்கள் இடம்பெற்றன. பசுமையின் எதிரொலி, இலையுதிர் காலம், வாழ்க்கை, இடியும் மழையும் ஆகிய தலைப்புகளில் ஆங்கில கவிதைகள் வாசிக்கப்பட்டன. மேலும் ஆங்கில இலக்கிய வரலாறு, மாணவர் வாழ்வில் ஒழுக்கம், செல்வம், ஆரோக்கியம், ஆனந்தம் போன்ற தலைப்புகளில் ஆங்கில உரைகள் நிகழ்த்தப்பட்டன. தொடர்ந்து ஆங்கில இலக்கிய உரையாடல்கள், பாடல்கள், கதை சொல்லல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வினைப்பொருட்களின் முக்கியத்துவம் குறித்து விளக்கப்பட்டது. சிண்ட்ரெல்லா, மலர் மகுடம் ஆகிய நாடகங்கள் மாணவர்களால் மேடையிடப்பட்டன. இந்த விழாவினை ஆங்கில ஆசிரியை கனிமொழி தொகுத்து வழங்கினார். பள்ளி நிறுவனர் அஞ்சலாட்சி மற்றும் முதல்வர் சாந்தி பிரகாஷ் வழிகாட்டுதலுடன் ஆங்கில ஆசிரியர் கனிமொழி உள்ளிட்ட ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து நிகழ்ச்சிகளை நடத்தினர். இவ்விழாவில் பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் ஆங்கில மொழி திறமையை பாராட்டினர். அரியாங்குப்பம் கொம்யூன் தானாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த INTUC மாநில பொதுச் செயலாளர் முத்துராமன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு சிங்கிரிக்குடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தார். அதனைத் தொடர்ந்து தானாம்பாளையம் ஸ்ரீ புற்று மாரியம்மன் ஆலயம், புட்லாயம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயம் உள்ளிட்ட ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் தானாம்பாளையம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு முத்துராமனுக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தானாம்பாளையம் பஞ்சாயத்தார்கள் ஞானசேகர், திருமால், நாகமுத்து, கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், ரமேஷ், பச்சையப்பன், கோபு, வேலு, சங்கரன், சகாயராஜ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நண்பர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் நேரில் சென்று முத்துராமனுக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி காராமணிக்குப்பத்தில் அமைந்துள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் யூத் அண்ட் எக்கோ கிளப் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த தொடக்க விழாவிற்கு பள்ளி முதல்வர் கேசவ் தலைமை தாங்கினார். விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக பனை ஓலையில் அழகிய மற்றும் பயனுள்ள பொருட்களை தயாரிப்பதற்கான பயிற்சியை பனை ஓலை கலைஞர் ஜெயபிரகாஷ் நேரில் செய்து காட்டினார். இந்த பயிற்சியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கிலும் பிளாஸ்டிக் மற்றும் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்கும் வகையிலும் பனை ஓலையை பயன்படுத்தி பல்வேறு பொருட்கள் செய்வது குறித்து மாணவர்கள் செய்முறை பயிற்சி பெற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் அந்தோணி ஸ்டெல்லா நன்றி உரை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை யூத் அண்ட் எக்கோ கிளப் பொறுப்பாசிரியர் உதயகுமார் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இங்கே வரும்போது நமக்கு ஒரு விரல் அளவு, உங்கள் விரல் அளவு ஒரு 2 விரல் அளவு வச்சு
தெரியுதா? இப்போ பிரிச்சுக்கிறோம். செலக்ட் அதுக்கு தான் கூட்டு வந்துருக்கோம். எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்க இன்னோவேட்டிவ் நீங்க புதுசா அதுல என்ன செய்ய போறீங்க? ஒரு ஐடியா போட்டு விழுப்புரம் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட ராம்பாக்கம் கிராமத்தில் மணக்குள விநாயகர் வேளாண் கல்லூரி மாணவர்கள் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தின் கீழ் உயிரியல் பூச்சிக்கொல்லி குறித்து செயல்முறை விளக்கம் நிகழ்ச்சியை நடத்தினர். இந்த நிகழ்ச்சி கல்லூரி டீன் முகமது யாசின் வழிகாட்டுதலிலும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராவ் கலுஸ்கர் மற்றும் திட்ட அலுவலர் பேராசிரியர் மோகன் ஆகியோரின் மேற்பார்வையிலும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உயிரியல் பூச்சிக்கொல்லியின் பயன்கள், பயன்பாட்டு முறைகள் குறித்து மாணவர்கள் மதன், கோகுல் ஆகியோர் விவசாயிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி செய்முறை விளக்கமாக செய்து காட்டினர். மேலும் இளநிலை வேளாண்மை பயிலும் இறுதியாண்டு மாணவர்கள் கலைமாறன், கலாநிதி, கபில், கிஷோர்குமார், குமரன், மனோஜ் உள்ளிட்டோர் விவசாயிகளுக்கு உயிரியல் பூச்சிக்கொல்லி தொடர்பான முக்கிய தகவல்களை விளக்கமாக எடுத்துரைத்தனர். முறைகள் நம்ம எப்படி உபயோகப்படுத்துறதுன்னா, நெல்லுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 1 கிலோ இதை வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. அதை வந்து 1 கிலோ எடுத்து 200 லிட்டர் தண்ணியில் கலந்து நெல்லுக்கு வந்து நம்ம காலையில் விடிய காலையில் வந்து நெல்லுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரேயர் மூலயமா அடிச்சோன்னா அந்த பூச்சி எப்படின்னா பூச்சியோட இளமை பருவம் தென்பட்ட உடனே நம்ம இதை அடிச்சோன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி இது என்னென்ன பூச்சியை கட்டுப்படுத்தினா இலை சுருட்டு புழு, இலை உண்ணும் புழு, அப்புறம் வெட்டுப்புழு, அந்த சிவப்பு கூன் வண்டு, அப்புறம் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் எல்லாம். முன்னாள் மேயர் பக்கிரிசாமி பிள்ளை அவர்களின் திருவுருவ சிலை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 9 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் திறந்து வைத்து நகராட்சி மூலம் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மேயர் பக்கிரிசாமி பிள்ளையின் குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் நாஜிமுக்கு தங்களது குடும்பத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காரைக்கால் மாவட்ட சோழிய வேளாளர் சங்கத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறையை தடுக்க தவறிய பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து ரெஸ்டோ பார்களுக்கு உரிமம் வழங்கப்படுவதை எதிர்த்து காவல்துறை உயர் அதிகாரியால் பாலியல் தொல்லைக்கு ஆளான பெண் காவலருக்கு உரிய நியாயம் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தை புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் அண்ணா சிலை அருகே நடத்தினர். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் எடுத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நெல்லித்தோப்பு தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. தொகுதி பொறுப்பாளர் டெல்லிபாபு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழகத்தின் துணைத் தலைவர் நித்யானந்தம், பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன், மாநில செயலாளர் முனைவர் மோகனசுந்தரம், பொருளாளர் முனைவர் செல்வகுமாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பேராசிரியர் ராமதாஸ் தனது உரையில் புதுச்சேரி மாநிலத்தை சிங்கப்பூராக மாற்றுவேன் என ஏமாற்றும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக வரும் தேர்தலில் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும், போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளருக்கு சாதகமாக செயல்படும் ஆட்சியாளர்களை வாழ்நாள் சிறையில் அனுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் அணி தலைவர் முருகையன், அரியாங்குப்பம் முன்னாள் கவுன்சிலர் தனஞ்செயன், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார், துணை செயலாளர் ராகு,
மற்றும் அனைத்து மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடையில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக முன்னதாக கோபாலன் கடை பகுதியில் உள்ள ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் பொதுமக்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று பொங்கல் தொகுப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மற்றும் BK பிரதர்ஸ் கலந்து கொண்டனர். மேலும் அருள்மொழி, அன்பழகன், ஏழுமலை, ஆறுமுகம், சத்யமூர்த்தி, தங்கராஜ், ராஜேஷ், உத்ராபதி, காளிதாஸ், சத்யா, கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.